போது பிஸ்கட்டு வடை பச்சி இதெல்லாம் நாங்க சாப்பிடணும்னா அத பொறுப்பாளர் ஏத்துக்கிட்டு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வாங்கி கொடுக்கணும்னு இனிமேல் சட்டம் போடணும். அப்பதான் பொறுப்பாளர்களுக்கும் கொஞ்சம் அக்கறை வரும். வண்டிகளை உட்காந்து தூங்க மாட்டாங்க. புரியுதா? சொல்லுங்க. அது உனக்கு காலையில சொல்லித்தாரேன். இப்ப இந்த இடத்துல நின்னுட்டு சட்டம் சவுடாலு இதெல்லாம் பேசிக்கிட்டு வச்சுக்க, நடக்கிறது வேற. நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன், நானும் போனா போது ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். வந்து நின்னுக்கிட்டு அதுங்கிற இதுங்கிற மான மரியாதை கெடுத்து போடுவேன் பாத்துக்க. என்ன பண்ணுவீங்க? கத்திய எடுத்து சொறி சொறி பிளட் நாட் கண்ட்ரி ப்ரோ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீனு ரொம்ப நாளா எடுக்கிறேங்கற. ஆனா நான் இன்ன வரைக்கும் எடுத்து பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பார்த்தலாம்னு ஒரு முடிவுல தான் வந்தேன். முடிவு பண்ணிட்டீல? இப்ப சொல்றேன் நல்லா கேளு. கத்திய நீ உரையில பாத்துக்கலாம், ஆளுங்க கையில இருந்து பாத்துக்கலாம், செவத்துல மாட்டி இருந்தற பாத்துக்கலாம், தனியா தங்கி பாத்துக்கிறியா? ஓங்கி குத்துறனா 1.5 மலம் போகும். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும். முள சட்டி போட்டுறியா? சட்டி போடுறதுக்கு நான் சமையல் வேலைய பாக்குறேன். பாத்து புடிச்சாத புள்ள. தூக்கும்போது தெரியாதா? யாருக்குமா தூக்கு தண்டனை? ஏங்க வேஷ்டியை தூக்கும்போது தெரியாதா? நீங்க சரி வேட்டியை நான் தூக்கிட்டேன், அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வேட்டியை நான் தூக்கிட்டேன், அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கீழ இறக்கி விடணும். இறக்கி விடுறதுதான் நான் தெரியாம இருக்கிறேன். நீ ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா நான் இறக்கி விட்டுருவேன். எனக்கு தெரியாது. ஏண்டா? நானும் புதுசு. ஆமா நீனும் புதுசு நானும் புதுசு. அப்புறம் எங்கிட்ட விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்கிட்ட சொல்லு. நான் வந்து என்ன பண்ணறியா? ஓச்சு விடுறேன். ஒரு வாயும் திறக்க முடியல எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இருக்கட்டும். உன் பிரச்சனை என்ன? இந்த இந்த இடத்துல கூட்டத்துல சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏங்க நீங்க ஒண்ணு தீர்த்து வைக்க வேணாம். ஏன் பிரச்சனையே நீங்க தான். பிரச்சனையே நான் தான். பிரச்சனையே நான் தானே. என்னை பெத்த தாய் தான் பிரச்சனைன்னு நினைக்கல. என்னை கட்டுன பொண்டாட்டி நீ எதுக்கு நினைக்கிற? கட்டிக்க போற பொண்டாட்டி யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். உங்களை கட்டிக்க போறேன்னு யார் சொன்னது? என்னை கட்டிக்க போறது இல்ல. அப்ப இருமா என்னை கட்டிக்க போறது இல்லன்னா என்னை கண்டிக்கிறது யாரு கண்டிக்கணும்? பெத்த தாய் தான் என்னை கண்டிக்கணும். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்னை கண்டிக்கணும். அது இல்லனா என்னை கட்டிக்க போற பொண்டாட்டி என்னை கண்டிக்கணும். அதையும் மீறினா நான் வச்சுக்க போற வப்பாட்டி என்னை கண்டிக்கணும். இப்ப நீ என்னை கண்டிக்கிறிய, எதுக்கு கண்டிக்கிற? எதுக்கு? அது வப்பாட்டி. நீங்க யாருங்க வப்பாட்டி? ஏங்க நீங்க வேற. நீங்க பேச தப்புதாங்க. என்னங்க தப்புங்கறீங்க? யாருங்க சொன்னது? எந்த வகையில கண்டிக்கிற? யார வேணா கண்டிக்கலாங்க. நீங்க பண்ணது எனக்கு இடைஞ்சல். அதனால நான் உங்களை வையிறேன். அம்மா ஒரு இடத்துல இடைஞ்சல் இல்லைன்னு நினைச்சோம்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. நம்ம சந்ததிகளை பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம பெற்றெடுக்க முடியாதுமா. ஏன் இப்ப என்னையே எடுத்துக்க, ராத்திரி பூரா இங்க வந்துடுறேன், பகலையில போனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கதவை தட்டுறான், என்ன சத்தம் கேக்குதுன்னு. இது எவ்வளவு பெரிய இடைஞ்சல் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு நான் சொல்லியா புரிய வைக்கிறேன். ஆமா பகல்ல போய் பெரிய தகக்க போற மாதிரி முகரே பாரு. ஐயோ என்னை கேவலப்படுத்துறீங்க. பக்கத்துல இருக்கிற கதவை தட்டுறான். இல்ல அவர் சரியா தான் சொல்றாரு. உன்னை விட பிராடி யாரா இருக்கா? அவ்வளவு இருக்கட்டும். இருந்தாலும் கோழி குப்பையை கலக்கிற மாதிரினாலும் கொஞ்ச நேரம்னாலும் சரி அது போட்டும். இப்ப இந்த நேரத்துல ஆம்பளை நீ எனக்கு நீ மரியாதை கொடு. மொள பொம்பளை நீங்க எனக்கு மரியாதை கொடுங்க. உனக்கு மரியாதை கொடுக்க தேவை இல்ல. உனக்கு மரியாதை கொடுக்க எந்த அவசியமும் ஆம்பளை நாங்க இல்லாம பொம்பளைக்கு இங்க வேலையே இல்ல. பொம்பளை நாங்க இல்லாம ஆம்பளைக்கு இந்த இடத்துல வேலையே இல்ல. இந்த நாட்டின் கண்களே ஆண்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நாட்டின் கண்களே பெண்கள் நாங்க தான் சொல்லி வச்சிருக்கோம். வாய் பேசுற? பேசுவேனே. பேசுவேன். பேசி பாப்போமா? பேசுவோமே. இந்த நாட்டுக்கு தந்தை நாடு தான் சொல்லி வச்சிருக்கான். என்னது? தந்தை நாடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தாய் நாடு தான் சொல்றாங்க. தந்தை நாடுன்னு யார் சொன்னது? தாய் நாடுன்னு எவன் சொன்னது? ஏங்க தாய் நாடு தாங்க எல்லாரும் சொல்வாங்க. தந்தை நாடுலாம் கிடையாது. இப்ப நான் சொல்லவா? சொல்லுங்க. தந்தை நாடுன்னு ஒருத்தன் சொன்னான் தெரியுமா? முண்டாசு கட்டிய பாரதி மீசை புலவன் அழகா பாடுனா, செந்தமிழ் நாடன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாட்டன்னும் பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு ஆம்பள வர்க்கத்தை உயர்வு பண்ணா. இந்த தாய் நாடுன்னு எந்த வக்கால சொன்னது? பொளந்து விட பொளந்து பிராடு பேசாத. நான் ஒண்ணு சாதாரணமான கிடையாது. யாருங்க முதல்ல நீங்க? உங்க அம்மா முதற்கொண்டு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்ல வந்தீங்களா? இப்ப சொல்றேன் நல்லா கேளு. ஆண்கள் நாங்க இல்லாம பெண்களுக்கு இந்த பூலோகத்துல வேலையே இல்ல. பெண்கள் நாங்க இல்லாம ஆண்களுக்கு எந்த வேலையுமே இல்ல. இப்ப வேணா நிரூபிச்சு போடுமா? நல்லா. இப்ப கூட்டத்துக்குள்ள ஆனா பிறந்த எனக்கு, புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கும் கலக்கல் கண்ணனாய எனக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் பூரா கைதட்டி உற்சாகம் கொடுப்பாங்க. தட்டுங்க பங்காளியா பாப்போம். என்ன இவ்வளவு ஆம்பளைல இருக்கீங்களா? எனக்கே இப்படினா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. இல்ல அததானே. இல்ல என்னங்க எல்லாம் நாடகம் பார்க்குற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல என்னைய பாருமா, எனக்கே இந்த நிலைமைனா அடுத்து நீ கேட்க போறியா? இல்ல நான் கேட்கவே மாட்டேனே. யார் சொன்னா நான் கேட்க போறேன்? நீ கேளுமா, உனக்கு ஓட்டு அதிகமா இருக்கு. எதே? எங்க இப்ப எனக்கு ஆண்மகன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 3 பேர் கை தட்டிட்டாங்க.
மத்தவங்களாம் ஆண்மகனா என்னன்னு என்ன மாதிரியே யோசனை பண்றாங்க. இல்லங்க வீட்ல போனா உதவுலுங்கன்னு அமைதியா உட்கார்ந்துட்டா. இல்ல அமைதியா இருக்கக்கூடியவங்க தான் ஆம்பளைங்க இப்போ உள்ள காலத்துக்கு. எங்க நீ உன் பொம்பளையில கிளப்பி விடு பாப்போம். சொல்லு சொல்லு கேளுமா. பெண்கள் எல்லாம் அம்மா அங்க வாரி அத தட்டறாங்களே. ஐயோ இப்ப நீங்க இப்ப கேளு. இப்ப பெண்கள் எல்லாம் ஒரே ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் சேர்ந்து தட்டுங்க. அட தட்டுங்க தா. நான் தெரிஞ்சு வச்சா இதாங்க தட்டறாங்களே. இதுதாம்மா உலகம். எப்பா இப்ப அண்ணே பெண்கள் தட்டா இங்கிட்ட தட்டுது இது என்னது? ஆமா பெண்கள் தானே மீசை எடுத்துட்டு பார்த்தா அப்படிதானே இருக்கும். சரி அது போட்டும். இப்ப நான் கேக்குறேம்மா உலகமே இதுதான். ஆமா என்ன காரணம் தெரியுமா? என்னது? ஒவ்வொரு ஆண்மகனும் தனக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்கு இந்த கூந்தலுங்கிற மசுறு நீளமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். சரி. ஆனா இப்ப வரக்கூடிய மனைவிகளுக்கு பூரா வாய் தான் ரொம்ப நீளமா இருக்குது. அதனால ஆம்பளைய பூரா அமைதியாயிட்டோம், பொம்பளைய பூரா சத்தத்தை கிளப்பி உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? நான் கல்யாணம் பண்ண சொன்னமா? நாங்க கல்யாணம் பண்ணலமா. 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சாலே புள்ள உங்க வீட்ல புள்ள இருக்கா, உங்க வீட்ல புள்ள இருக்கான்னு பொண்டாட்டி தெரியறியா? எதுக்கு தெரியறியா? ஒண்டிக்கிட்டே வாழ வேண்டியதானே. உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னது? அம்மா கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணன்னு சொல்றியே. கல்யாணம் பண்ணி உற்பத்தி ஆனாதாமா, அதாவது எங்க தாய் தகப்பனோட கட்டளைக்கு இணங்கிதாமா உங்களை புடிச்சு கட்டிக்கிட்டு தெரியறாங்க. எங்களை கல்யாணம் பண்றது சரியில்லை. குறையும் குற்றமா சொல்றீங்களே. எதுக்கு சொல்றீங்க? குறையும் குற்றமா சொல்லல. ஒரு ஆம்பளை தண்ணிய போட்டு வீட்டுக்கு வர்றானா நீ என்ன பண்ணணும்? சைடிஸ்னு ஒரு கறியை வறுத்து வை, ஒரு முட்டையை பொரிச்சு வை, ஒரு ஆம்லெட் போட்டு வை. அப்பதானே குடிச்சிட்டு வர எங்களுக்கு மரியாதை இருக்கும். குடிக்கிறதே தப்பு. இதுல என்ன உங்களுக்கு ஆம்லெட் புல்பாயிரு? குடிக்கிறது தப்புன்னு நீ எதை வச்சு சொல்ற? எல்லாத்தையும் சொல்றேங்க. எப்படி சொல்றேன்னு தான் கேக்குறேன். குடிச்சிட்டு வேலைக்கு போறது இல்ல, வெட்டிக்கும் போறது இல்ல, வீட்ல பொண்டாட்டிகளை அடிக்கிறது. எதுக்கு? குடிச்சா ஏன் அது செய்றீங்க? குடிக்காம இருக்க வேண்டியதானே. குடிக்கிறோம் சொல்றியே. நாங்க எங்களுக்காண்டியா குடிக்கிறோம்? வேற நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி குடிக்கிறோம். உங்களுக்காக வேண்டியது நாங்க குடிக்கிறோம். தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளு. ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் இந்தியா பெருங்கொண்ட கடல்ல இருக்குது. அதோட பெருங்கொண்ட கடல்ல தமிழ்நாடு கிடக்குது. ஒவ்வொரு குடிமகனும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொண்டு கவர்மெண்ட்ல கொடுத்தோம்னா கவர்மெண்ட் எங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேக்குது. களவாண்டுகிட்டு வந்த பணமா, கருப்பு பணம் மாத்த வந்திருக்கியா, இந்த பணம் எங்க கொள்ளையடிச்சது அப்படின்னு எங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் தேவை இருக்குதா? அதனாலதான் ஒவ்வொரு குடிமகனும் காலையில 12 மணிக்கு கடையை திறந்த உடனே ராத்திரி 12 மணிக்கு கடையை பூட்டுறதுக்குள்ள ஒவ்வொரு குடிமகனும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்றோம். நாங்க மட்டுமா செலவு பண்றோம்? எங்க கூட வர்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு சந்தோஷமா போங்கடான்னு சொல்றோம். உங்க வீட்டுக்கு நண்பர்கள் 2 பேர் வந்தா வீட்டுக்காரருக்கு நீ காபி போட்டு கொடுக்குற, மோர் ஊத்தி கொடுக்குற, தண்ணி மோந்து கொடுக்குற, கூட வர்ற எனக்கு ஏதாவது பண்றியா? என்ன பண்றியா? இல்ல துணைக்கு நாங்க வர்றமே ஏதாவது பண்றீங்களா? நாங்க அப்படி இல்லமா, நாங்க அப்படி இல்ல. கூலா இருந்தாலும் குளிக்காமையே குடி அப்படின்னு சொல்லி குடுக்குறவங்க. எனக்கு தான் குடிக்கிறீங்க இல்ல. உங்கள மாதிரியே பெண்கள் நாங்களும் குடிக்காத. இப்ப சொல்றேன் முழுசா தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. மெழுகுதிரி எப்படி தன்னைத்தானே உருக்கி கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரி எங்களை நாங்களே அழிச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? ஆமா. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அந்த காலத்துல பண்ணாங்க. இந்த காலத்துல அப்படி யாரும் பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் பார்த்தது கூட இல்ல. இப்ப சொல்றேன் அந்த காலத்து ஆம்பளைகளுக்கு எல்லாம் பெருசு பெருசா இருக்குமா? அடி ஆத்தாடி. உன்னை யாரோ ஆசை காமிச்சிருக்காங்க. உனக்கு இனிமேல் பெருசா வேணும்னா நீ ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகலாம். ஒன்னும் பேரையூர் போ, இல்லனா குளிபிர போ. ஏங்க அங்க ரெண்டு அவங்க தான் வெளிய இருக்க போகும்போது கவகுச்சி குடிச்சிட்டு போறாங்க. ஏய் ஓ முகரைய பாரு. நான் என்னது சொல்றேன், நீ என்னது சொல்ற? என்னம்மா? ஐயோ ஏங்க அன்னைக்கு முத்துக்குமார்ட்ட சொன்னானே சிரிப்பு தாங்கல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ பெருசா இருக்குன்னு சொல்லிலமா? மீச சொன்னேங்க. இல்ல நீ சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம புதுக்கோட்டையில பஸ்ல நாடகத்துக்கு போயிட்டு அரை தூக்கமா போய்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இந்த காலேஜ் ஜேஜே காலேஜ் இருக்கு பாத்தியா? அந்த காலேஜுக்கு போற பொம்பளை புள்ளைய இந்த நெட்டை போட்டு இப்படி தடைக்கிட்டே வருதுங்க. என்னடி இது இங்கனக்குள்ள வந்தோன நெட் கிடைக்கல இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன், உங்களுக்கு நெட்டா வேணும்னா குளிபர போங்க இல்லாட்டி பேரை இருப்போங்கன்னு அப்பவே சொல்லிட்டேன். நான் தூக்க கலக்கத்தை சொல்லியிருக்கேன், ஏன் சொன்னேன்னு தெரியல. அந்த பிள்ளை என்ன முறைக்க பாக்குது. நம்ம செல்லுல நெட்டு சொல்றேன், இவன் பேரையூர் போ சொல்றானே அப்படின்னு. ஏன்னா பேரையூர்ல 2 தெய்வம் இருக்குது. என்னது? ஒண்ணு ராகு, இன்னொன்னு கேது. ராகு தோஷம் பிடித்தவர்கள், கேது தோஷம் பிடித்தவர்கள் அங்க போய் பரிகாரம் பண்ணுவாங்க. 2 பாம்பு அங்க நெட்டா இருக்குது. ஒன்னு அப்பேன் பாம்பு, இன்னொன்னு மயம் பாம்பு. சரி 2 பாம்பு நான்லாம் பார்த்ததே இல்லங்க. பார்க்கணுமா? வா கூட்டி போறோம். நான் அத விரும்பவே இல்ல, அத பார்க்கணும். அதெல்லாம் போட்டும். இவ்வளவு அழகா பேசுறியே, வாய்க்கு வாய் பேசுறியே. நீ எல்லாம் பூரி கூழு சாப்பிட்டீனா தான் உனக்கெல்லாம் அறிவு இருக்கும். ஏங்க நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு தடவை கூட நான் சாப்பிட்டதே இல்லங்க. போய் சொல்லாத. என்னமா அப்படி சொல்ற? நீ எப்படியா கொஞ்சமா சாப்பிடு. சத்தியமா நான் சாப்பிட்டது இல்ல. பாரு நெசமாவா? நெசமா. அட மிருதங்க வாசிக்கிற சந்திரன் எல்லாம் தினசரி வாங்கி சாப்பிடுறான் என்கிட்ட. ஆமாமா. உங்கள்ட்டயா? ஆமாப்பா. ஏது உங்கள்ட்ட? ராசாத்தி நீ இருந்தா கேளு, ஒண்ணுமே தெரியாம இருக்குதேப்பா அந்த புள்ள. நாளை பார்த்ததே இல்லங்க. என்னமா அப்படி சொல்லிட்ட? பூரி கோல்னா உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. கம்மங்கூழு, சோளக்கூழு,
கேப்ப கூழு, இப்படி நிறைய வகை கூழ் இருக்குது. இதுல பூரி கூழுனா உலகத்துல ஒரு மனுஷன் பதவி அடைகிறான்னு வச்சுக்க, பதவி கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? பதவி வரும் பொழுது பணிவு தேவன் சொல்லியிருக்கான். பதவி வரும் பொழுது பணி தேவனா என்ன பண்ணணும்? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த 3 எழுத்துல முதல் எழுத்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, பானா தானா வீணா இது 3 எடுத்துக்கிட்டோம்னா பதவின்னு ஒண்ணு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பணிவா இருந்தோம்னா அந்த பதவி நீடிக்கும். அது மாதிரி இந்த பூரி கூழுன்னு சொன்ன பாத்தியா, இந்த பூரி கூழுல முதல் எழுத்து பூவையும் கடைசி எழுத்து லூவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிடுறது வந்துடும்டா. ஆமா, என்ன சொல்றீங்கம்மா? நான் தெரியாதனமா கேட்டுட்டேன். இனிமேல பூரி கூழு நான் ஏதாவது மேடையில கேட்டேன்னு வச்சுங்களேன், உடனே சாப்பிட்டுறணும். கொண்டேருவே. இப்ப சொல்றேன், நல்லா கேளு. நீ நித்தந்தளிங்க கிழங்கு சாப்பிட்டிருக்கியா? நித்தந்தள்ளி கிழங்கு சாப்பிட்டது இல்ல? நிலத்தோசை சாப்பிட்டிருக்கேன்? நிலத்தோசை நிறைய தோசை சாப்பிட்டிருக்கேன். அது என்ன நிலத்தோசை? நித்தந்தள்ளி கிழங்கு. ஐயோ, என்னமா இப்படி புள்ளே? ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. நல்லது கெட்டது வாங்கி கொடுக்கறது இல்லையா? என்னையா புள்ளே இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? நித்தந்தள்ளி கிழங்குனா இப்ப சொல்றீங்க. இந்த பாரு, இப்ப பாரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். வன்ருட்டாம்பழம் சாப்பிட்டிருக்கியா? எல்லாரும் சிரிக்கிறாங்களே, ஏன்னு கேளு. ஏங்க எனக்கு தெரியும். வன்ருட்டாம்பழம் ஒரு நடந்து போய் புடி புடி சாப்பிட்டீல்ல நீ? எடுத்து ஓடணும். அவரை கேட்காத, அவர் குழப்பி விட்டுருவாப்ல. வன்ருட்டாம்பழம்னா வண்டு வந்து ஒரு பழத்தை போட்டு உருட்டும், அதை சாப்பிட முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நித்தந்தள்ளி கிழங்குனா ஒவ்வொரு மனுஷனும் காலை கடன் மாலை கடன் முடிக்கிறதுக்கு வேலிக்கரவை வாக்கியாக்கார பக்கம் போய் முக்கி முக்கி தள்ளுவாங்க. அது நித்தந்தள்ளி கிழங்கு, தள்ளக்கூடிய கிழங்கு. அதே கொஞ்சம் ஈரப்பசை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலத்துல ஊத்தி விட்டுருவாங்க. அது நிலத்தோசை. அத விரும்பி சாப்பிடுமா? அதத்தாமா வண்டு உருட்டிக்கிட்டு வரும், வண்டு உருட்டாம்பழம். நான் கூட வேற என்னமோ நினைச்சேங்க. அதெல்லாம் விரும்பி சாப்பிடுறது என்னம்மா இதெல்லாம் மறைமுக சொல்லு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்படியா? எப்ப கிடைச்சாலும் சாப்பிட்டுறணும். வேணாமா? நீ வேணா தின்னு, நான் வேடிக்கை பார்க்கறேன். உலகத்துல எல்லாருமே ஏன் ஓபனா உடைச்சு பச்சையா சொல்லுமே, உலகத்துல எல்லாருமே பீதாமா சாப்பிடுறோம். உடம்புல வைட்டமின் பி இல்லனா உடம்புல பல வியாதி வந்துரும். அதனால எல்லாரும் பீ சாப்பிடணும். நீ சாப்பிடு. ஏன்டா? நீ வேணா சாப்பிடு, நான் வேடிக்கை பார்க்கறேன். இந்த இடத்துல நீ என்ன பண்ற? வியாபாரம் பார்க்கறேன். வியாபாரம்? நீ பண்ணக்கூடிய வியாபாரம் என்ன பெரிய கப்பல் வியாபாரமா? அவ்வளவு பெருசா இல்லங்க, சின்னமா. சின்னமா சின்னமா சின்னமான்னு சொல்லி அப்படியே சொல்றோம். ஆனா என் மயன் சின்னமா வேணும் சின்னமா வேணும்னு கேக்குறான். ஏன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தீங்கன்னா விளக்கமாத்தல அடிப்பேங்கறா. ஏன் தெரியல? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சுடா, ஒரு தடவை தான் ஆயிருக்கு. எல்லாருக்கும் 10 தடவை ஆக போகுது. எல்லாருக்கும் ஒரு தடவை தான். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புள்ள பிறந்துருச்சு. எப்படி? முன்னட்வான்ஸ் முன்னாலே புக் பண்ணி வச்சிருந்தான். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் முக்கிக்கிட்டே இருக்கற? ஏங்க நான் இழந்த பழம் வியாபாரம். சரி பண்ணு. நீ பண்ணக்கூடிய பழம் இழந்த பழமா இழந்த பழமா? இழந்த பழம். இழந்தை பழம். எங்க கூறுவாய்? சக்கச்சவந்த பழம், இது தேனாட்ட இனிக்கு பழம். சக்கச்சவந்த பழம், இது தேனாட்ட இனிக்கு பழம். எல்லாரும் வாங்கு பழம், இது எனக்கு பிறந்த பழம். எத்தனை பேருக்கு இழந்த பழம் பாத்தியா? எடுத்து பாரு சைஸ், நெய்மா சைஸ் பாத்தியா? கை கிடக்கம்மா, நீ கடிச்சு பார்க்க வாட்டம்மா. ஐயா இருக்குதே, ஐயா உன்ன போல பையெல்லாம் இழந்த பழம் வியாபாரம் பண்ற. இந்த இழந்த பழம் வியாபாரம் பண்ணா உடம்புல முதல்ல தெம்பு வேணும். இந்த தெம்புக்கு ஊட்டச்சத்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னது? அப்பா செல்லக்கண்ணப்பா, ஒரு 10 டீ வாங்கிட்டு வாப்பா. இப்ப நீ இழந்த பழம் வியாபாரம் பண்றேன்னு சொல்ற. ஆமாங்க. இழந்த பழம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. எவ்வளவு? ஏய் காசு வேணுமா? நீ தான் சட்டியா போடலல, அதுக்குள்ள படி என்னத்த நோண்டிக்கிட்டு இந்தாம்மா இது உனக்கு எப்படி தெரியும்? டேய் ஏமா நீ வேற புரியாம பேசிட்டு இருக்க. உள்ள ட்ரவுசர் போடலன்னு என்னை காட்டி கொடுக்குறியா? இது உலகம் பூரா போகுது. இப்ப நீ என்னை காட்டி கொடுக்குற. இப்ப நீ உள்ளுக்குள்ள ட்ரவுசர் போட்டுக்க நான் கேட்டிருக்கேனா? காடவா கேட்டனா? இல்ல காடவா? நீ நான் ஏன் கற்பனை பண்ணி ஏங்க நீங்க தூக்கி காட்டுறீங்க, நான் தூக்கி இப்ப நான் உன் பிரச்சனைக்கு வரேன். சொல்லுங்க. இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கியா? சரி. அந்த ஆண்டவரோட பேர் என்ன? பிரகதீஸ்வரர். அங்க போய் தானே உனக்கு பேர் வச்சது. சரி இருக்கட்டும். அந்த கோயில்ல ஒரு யானை நிக்குதே, அந்த யானை ட்ரவுசர் போட்டுருக்கா? இல்ல போடல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க ஒரு யானை நிக்குதா, ட்ரவுசர் போட்டுருக்கா? இல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு என்ன போட சொல்ற? ஏய் அதெல்லாம் யானை. நீ யானையா? யானைக்கு எது பெருசு? தும்பிக்கை. எனக்கு நம்பிக்கை தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு முக்கியம். 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ போறோங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையோட நல்ல மனசோட வாழணும். அன்பு இல்லைன்னா நம்ப இல்லை, நம்ப இல்லைன்னா அன்பு இல்லை. ஒருத்தர் அன்பு தேவை. அந்த அன்பை பரிமாறிக்கிறதுக்கு தான் உனக்கிட்ட நான் வந்திருக்கேன். என் மேல நீ அன்பை வை, உன் மேல நான் கம்ப வைக்கிறேன்.
சி உன்னை நான் நம்ப வைக்கிறேன். என்னத்த கம்ப? உன்னை நான் நம்ப வைக்கிறேன். அப்படித்தாமா குடும்பம். பெண் ஆணுக்கு கொடுக்கக்கூடியது இன்பம், பெண் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய இன்பமா இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது இன்பம். இந்த இன்பத்தை குடு 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 குடுன்னு மாத்தி மாத்தி குடுகுடுப்பே இல்லாம குடும்பமா மாத்தி கொண்டு வரணும். சரி, அப்பதான் குடும்பம் உருப்படும். இப்ப இந்த இடத்துல நீ இழந்தப்பல வியாபாரம் பண்ற, எப்படி குடுக்குற? உலக்கு கணக்கு, படி கணக்கு, குத்து கணக்கு, புடி கணக்கு. என்னடா வரிசையா கவிஞர் கண்ணதாசன் மாதிரி அளந்து உங்களுக்கு எந்த கணக்கு வேணும் சொல்லுங்க. சரியா தான் சொல்லுது. சரி, என்ன வேணும்? புடி கணக்கு வேணுமா? ஒரு புடி கணக்கு, ஒரு புடிக்கு எம்புட்டு? இல்ல நான் கேக்குறேன், ஒரு புடிக்கு எம்புட்டு? ஒரு புடி 100 ரூபாய். ஒரு புடி 100 ரூபாய். ஒரு குத்துக்கு எம்புட்டு? நீங்க என்ன வாங்குறீங்க? நான் வாங்குறது எது குறைச்சிருக்குதோ அதுதான் வாங்குவேன். ஏன்னா நாங்க 150 ரூபான்னு பாட்டில் போட்டிருந்தாலும் 5 ரூபா சேர்த்து கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னு இது வரைக்கும் நாங்க சொன்னதும் இல்ல, அவங்க ஏன் வாங்குறாங்கன்னு இது வரைக்கும் எங்கள்கிட்ட சொன்னதும் இல்ல. அதனால நாங்க 5 ரூபாய் கூட தான் கொடுக்குறோம். என்னப்பா உண்மை? என்னப்பா ஆமா, உனக்கு தெரியுமா அந்த விஷயம்லாம்? நீ சொல்லு. ஒரு குத்துக்கு 150 ரூபாய். ஒரு குத்துக்கு 150 ரூபாய், ஒரு புடிக்கு 100 ரூபாய். அப்ப ஒரு படி எம்பிட்டு? உலக்குங்க. சரி, உலக்கு. ஒரு உலக்கு எவ்வளவு? 200 ரூபாய். ஒரு உலக்கு 200 ரூபாய். நீ எப்படி வேணாலும் வித்துட்டு போ. ஒரு உலக்கு 200 ரூபானா அப்ப பழம் எம்பிட்டு? ஏங்க, பழத்தை தாங்க சொல்றேன். நான் வாங்கி திங்கிறேன் இழிச்சா பேலா. என்னது? காசு கொடுத்து வாங்கி திங்க, சும்மா ஒண்ணும் கிடையாது. புரியுதா? நீ உலக்குக்கு தான் விலை சொல்லிருக்கே 200 ரூபான்னு. பழத்துக்கு சொல்லல. ஏங்க, உலக்கல உள்ள பழத்தை தான் சொன்னேன் 200 ரூபான்னு. சரி, இந்த நிறுவையெல்லாம் உண்டா உங்கள்ட்ட? இல்லங்க. இல்லையா? நேத்து ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், சரி, ஏமா எனக்கு இந்த உலக்கெல்லாம் வாங்கி தின்னு கட்டப்படி ஆகாது, நிறுவையா நிறுத்து கொடுத்தீங்கன்னா தேவலாம் அப்படின்னு. அப்ப கிலோ கணக்குல கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எப்படிங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஏமா அந்த காலுக்குள்ள எம்புட்டுமான்னு கேட்டேன். காலுக்குள்ளலாம் இல்லையே. இல்லம்மா, 1/4 கிலோ. 1/4 கிலோ நிறுவை 1/4 கிலோ எவ்வளவுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விலையை சொன்னுச்சு, தர முடியாதுன்னு சொல்லிருச்சு. காலுக்குள்ள நான் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு. சரி, 1/2 கிலோ எம்புட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரி, 1/2 கிலோ. நீங்க 1/2 கிலோ 1/2 கிலோ. ஆமா, அதுவும் முடியலன்னு. சரி, 3/4 கிலோ எம்புட்டுன்னு கேட்டேன். சரி சரி, அது போட்டும். நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நீ சும்மா ஒண்ணும் தர வேண்டாம். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஆமா, நீனே வயித்து கடுப்பா நிக்கிற. நான் என்ன மாசமா இருக்கேனா? வயித்து கடுப்பு. வயித்து கடுப்புனா மாசமா இருக்குன்னு அர்த்தமா? இல்லையே. சொல்லுங்க. வயித்து பொழப்புக்காண்டி நிக்கிற. ஆமாங்க. அதனால நீ சும்மா தர வேணாம். ஓசியா 2 கொடு. ரெண்டு ஒண்ணுதான். ஐயா, ஓசிங்கிறது ஒண்ணுதான், நீ சும்மா தானுங்கிறது ஒண்ணுதான். அட கொடுமையே. என்னது? அன்னைக்கு ஒரு பிள்ளை என்னை ஏமாத்தி பிடிச்சுப்பா. மேல சொல்லிட்டு 2 வேணா இருக்கட்டேன். எனக்கு பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னு சொல்லி நீ கொடுக்க மாட்டேங்கிற. காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. நானும் இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்க காசு கொடுத்து வாங்கிக்கணுமா? அட போமாங்கிட்டு. நான்லாம் பாரில் வேலை பார்த்துவேன். அந்த பாட்டில் ஒட்டு தண்ணியாக இருக்கும்ல, அதை ஊற்றி குடித்தேன் நான். ஆல்ரவுண்டுக்காரலாம் அப்படி வளர்ந்தவங்க நாங்கள் அந்த காலத்தில். ஆமாம், எங்கள் அண்ணா ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பா போடா டே அப்படின்னு இன்னும் பாட்டில் தான் நான் முறைக்கிட்டு தெரியுறேன். என்ன ஒன்று சொல்கிறேன், அது நாக்கு கருநாக்கு சொன்னோன்னே பழிக்குது எரும மாடு. இருக்கட்டும். ஆமாம், எனக்கு வியாபாரம் நானும் புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது நட்டமாக போயிடுச்சு. நல்லது தானங்க. நட்டமாக போனால் உனக்கு நல்லது. நான் எவ்வளோ சிரமப்படுவேன்னு உனக்கு என்ன தெரியும்? முதல் போட்டிருக்கவே நான் எப்படி சிரமப்படுவேன் தெரியுமா? உனக்கு நல்லது. நீ ஓசில வாங்கி தின்ட்டு போயிருவேன். சும்மா கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இவ்வளவுதான் காசு இருக்குன்னு ஏமாந்துட்டு போறேன். ஆனா அந்த விலை கொடுத்து வாங்கினவன் நான் நஷ்டப்பட்டவன். எனக்கு என்ன தெரியும்? நட்டமா போறது நல்லதாமையா? போயாங்கிட்டு என்ன வியாபாரம்? ஆமா, நான் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் தர்பூசணி. ஆமா, அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நஷ்டமா போயிருச்சு. இப்ப புதுசா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா எவ்வளவு எக்கோ அடிக்குது பாத்தீங்க. மாமா என்ன மாமா இந்த வேலை தான் பாக்குறீங்களா? மாமா மாமான்னு இங்க திரும்பி பேச நீங்க என்ன மாமா வேலை? நீ அப்படி இல்லம்மா, எங்க மாமா பாத்துக்கிட்ட வேலை நான் அந்த இடத்துல பாக்குறேன். என்ன வேலை? எங்க மாமா என்ன தெரியுமா வேலை பார்த்தாரு? என்ன வேலை? அத்தை. யாருங்க அத்தை? எங்க மாமா உன்னை வேலை பார்த்தாருன்னு எனக்கு அத்தை தானமா? அப்படித்தான் சொல்றேன். எங்க மாமா உனக்கு என்ன புரிபடலன்னு நினைக்கிறேன். எங்க மாமா பாத்துக்கிற வேலை ஆடைக்கு கோடைக்கு வத்தாத பழம், ஆவதேவ நல்ல கிட்ட மந்திர மாந்திரிகம் எல்லாத்துக்கும் உபயோகப்படக்கூடிய பழம். என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? திசிசிய. யாம்பழம். திசிசிய. ஏம்பழம். வாழைப்பழம். புருட்டு. ஃப்ரூட்டுங்க. ஃப்ரூட் இல்லம்மா, புருட்டு. அதாவது பொம்பளை பிள்ளை நீ, உனக்கு முனி நாக்கு. ஆம்பளம்னா எனக்கு அடி நாக்கு. இங்க யாத்தி எத்த தண்டி அடி ஆத்தாடி பேந்தேறிங்க. அப்படியா? ஏய் மோளே, உன்னை கொன்னுடுவேன். அதனால ஏன் வியாபாரத்தை சொல்றேன். ஏய் பூதிவான ஆத்திக்கிட்டே இரு. ஏன் வியாபாரத்தை சொல்றேன் பாத்துக்க. அம்மா வாழ போல பூதியா இருக்கு. என்ன இப்படி பண்ற? நீ தான பாடுற. நல்லா இருப்ப. ரொம்ப போகுது. அம்மா வாழைப்பழம், இது கண்ண கருத்த பழம், இது எல்லாரும் வாங்கு பழம். கண்ண கருத்த பழம், இது எல்லோரும் வாங்கு பழம். உனக்கு
இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. இந்த போட்டியில நீயா இல்ல நானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை என்னது? ஓஹோன்னு வாழ்க்கை. டீலா? டீலே. டீல். இப்போ உனக்கு எனக்கு எப்பேற்பட்ட போட்டி? இருப்பா ஊர்ல கூடாது. நானும் வாழைப்பழம் நிறைய வாழைப்பழம் பார்த்திருக்கேன். சரி. இத்தண்டி வாழைப்பழம் நான் பார்த்ததே இல்லையே. இத்தண்டி நீங்க சொன்னீங்கல்ல காலத்துக்கு கம்மியான நீ வேற எதை நினைச்சிட்டு இருக்க? அப்ப ஒருத்த கூட வாழைப்பழம் சரியா விக்கல நினைக்கிறேன். ஏங்க விக்காமலாம் இல்ல, நான் சொன்ன சாப்பிடுற வாழைப்பழத்தை இல்ல விக்காமலாம் இல்ல, அது என்னத்த போய் வாங்கணும்னு நீங்களா பாத்துட்டு போயிடுறது. அதோட மகிமை தெரியல உங்களுக்கு. இப்ப கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் கோமா வராரு, வந்தோன்னா என்ன சொல்லுவார்? ஏய் ஏ பலத்தை பத்தியா அப்படிம்பாரு. அதே மாதிரி ரொம்ப கோகரல வந்து என்ன சொல்றாரு? ஆம்பளை சிங்கம்டா அப்படின்னு தொலைய தட்டி காம்பாரு. அது மாதிரி இந்த இடத்துல நானும் பண்றேன் நீனும் பண்றேன். காலத்துக்கு கம்மிச்சோன்னு நீ வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இப்ப உனக்கு உன்னை என்ன மாப்பிள்ளையா பார்க்க வந்திருக்காங்க? சரி அப்புறமாட்டி குடுறா பேட்டி அவுத்துடு வீடியோ எடுக்கிறாங்க. நானே கௌரவமா நிக்கிறேன். இருக்கட்டும். சரி இங்கிட்டு வா, தட்டு வரும் வா. தட்டு கொடுத்து விட்டு வாங்கறதுக்கு நிக்கிறேன். அம்மா இப்ப உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உலகத்துல வகை வகையான வாழைப்பழம். சரி. வகை வகையான வாழைப்பழம்னா இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தோட்டமே வச்சிருக்கோம். ஆமாமா. இப்ப பார் இந்த ஆல்ரவுண்டுக்கார ஒரு தோட்டம் வச்சிருக்காரு. என்னது? அது என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? பூவம்பழம். பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. பழம் இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆனா பழத்தை சாப்பிட்டு காலையில காட்டு பக்கம் போனோம்னா கலகலகலகலன்னு போகும். அந்த பார் மிருதாங்கா இருக்காரு, அவர் ஒரு தோப்பு ஒன்று வச்சிருக்காரு. அவர் இந்த பச்சை நாடா பழம் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பழம் பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா முனையில கொஞ்சம் வளைஞ்சு கிடக்கும். அதுக்கு என்ன பண்றது? இறைவனோட தீர்ப்பு. அந்த பார் பெட்டிக்கார இருக்காரு பாத்தியா? அவர் ஒரு தோப்பு வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்க பழம் ரஸ்தாலி பழம் கேள்விப்பட்டிருக்கியா? பழம் பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், தோல் மெலிசா தான் இருக்கும், ஆனா பழம் உள்ளுக்குள்ள மாவு மாவா இருக்கும். அம்புட்டு சத்து. இந்த மாதிரி தாளக்கார இருக்காரு, இவர் ஒரு தோப்பு வச்சிருக்காரு. இவர் தான் நம்ம கற்பவழியை வச்சிருக்காரு. இந்த காலத்துல போய் வச்சிருக்காரு நினைக்காத. கற்பூர வழி நம்மளுடைய பழம் இருக்கு பாத்தியா? செவ்வாழை பழம். 2 பழம் சாப்பிட்டா போதும், சுருண்டு கிடக்கிற நரம்பு பூரா அப்படி தூக்கி ஸ்டம்பரான்னு பாட்டிரும். சாப்பிடுடா ஏன்டா எனக்கு வாழைப்பழமே பிடிக்காதுங்க. வாய் சொல்லுது இல்ல, அது சொல்றது நியாயம் தான். வாய் சொல்லுது, உள்ள கேக்குது. உள்ளம் இப்ப உனக்கு எனக்கு போட்டி. எப்பேற்பட்ட போட்டி? அம்மா மேல எழுதி விடலாம். அம்மா மேல எழுதி விட்டு ரசம்மா. ஆஹா ஏய் பிள்ளைய பயமுறுத்தாம ஆடு. சரி நீ ஆடுற மாதிரியே தெரியலையே. இருக்கட்டும் வானே. எனக்கு அந்த பிள்ளைக்கு கீழே சிக்குது. எது சிக்குது? நாங்க ஓ என்னவா ஐயா கீழே சிக்குதுன்னா நாங்க கீழே சிக்குது. அங்கே கீட்டி முள்ள கீட்டி கருப்பசாமி தக்கு கள்ளசாமி நிறுத்தி ஹலோ உங்க 4 பேருக்கு வணக்கங்க. பெட்டிக்கார மாமா. என்னம்மா எல்லாம் பெருசா வணக்கம். கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடி என்னங்க கண்ணாடி கண்ணாடி மாட்டிட்டு இருக்கீங்க? என்னங்க பெருசா தெரியுதுமா? கழட்டி கீழ வைங்க சின்னமா. கழட்டி கீழ வைங்க சின்னமா தெரியுமா? வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? மாமா வணக்கம் மாமா. வணக்கம், எப்படி இருக்கற? கழட்டுங்க மாமா. ஏம்மா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இத போட்டா பெருசா தெரியுது. என்னது? தெரியும். மிருதங்கர அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆல்ரவுண்டர் அப்பா வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? தாளக்கார அண்ணே வணக்கம். அண்ணே இதே வெண்ணேங்கறியா? அண்ணன் தான் சொல்றீங்க. அண்ணன் சொல்லு. மைக்சர்கார அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். வந்தமா 4 வீடு சேர்ந்து ஆட்டம் போட்டமா போயிட்டே இருக்கலாம். 4 வீடு சேர்ந்து போட்டமா கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஏரி நன்னாங்க ஏரி தண்டா மாமா ஏல பால தொப்பு தண்டா. கும்பிடுங்க. அது அரண்மனை. ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி. ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி. ஒன்னு நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி
அடுத்த பாட்டு போலாம். இந்தம்மா இங்க பாரு, சும்மா கால் கை தூக்கி ஆட்டு. நல்லா இதுதான் கொஞ்சம் இடந்துறாக்கிட்டியா. ஏன் சுருக்கமா இருக்கா? கால் எடுத்து ஒண்ணு அது வாடி பரட்டி இரட்டி விட்டுச்சுனா போச்சு. பரவாயில்லை, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாங்க நல்லா இழுத்து. என்ன பண்றாங்க? நாடகம் பாக்குறாங்க. அடுத்தது மச்சான பாருடி மச்சமுள்ளாலடி மச்சான பாருடி மச்சமுள்ளாலடி ஆளி ரொம்ப ஆளா ஆளி ரொம்ப நீளா ஒட்டவே நல்லா வாங்கடி ஒட்டவே விட்டணும். நல்லா இழுத்து போடுறலாம். என்ன இதுக்கு இந்த இழுவையா? அதேதான். அங்கிட்டே ஆடி காட்டுறியாம்மா? இந்தம்மா அங்கிட்டே ஆடி காட்டுறியா? அவர் வருத்தப்படுறாரு. உங்க அப்பாவா தாத்தாவா? அப்படி ஆனது இல்லையே. இந்தம்மா உனக்கு அப்பாவா தாத்தாவா அப்படிங்கிறீங்களா? இந்தம்மா அங்கிட்டே ஆடுறியா? இப்பதான் ஆடுதான் உனக்கு. என்னது? கையில காலுகை தான். ஆனா மாமா நீங்களே என்ன வச்சு செய்வீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்படி செய்றீங்களே. எங்க செஞ்சேன்? என்னத்த
இப்படி ஆடு. ஆடத்தான் சொல்லுங்க. உங்க 4 பேர்ட்ட ஆடி வரணுங்கறிய. மோள பெட்டிக்காரே. என்னம்மா பெட்டிக்காரே? ஆமா ஏங்க. இதாங்க சொல்லுவாங்க. ஹார்மோனிஸ்ட். குத்துறேன்னு சொல்லிப்புட்டு குத்தாம தான் போறீங்களே ரசாவே. ஏங்க நான் பாட்டு தானங்க பாடுறேன். பாட்டியா வேற பாட்டு பாடுனா அப்புறம் இத மட்டும் பாடுற அப்புறம் நான் அந்த பாட்டு தான் பாடுவேன். அதான் உனக்கு பிடிக்குது. என்னது? குத்துறேன்னு சொல்லிப்புட்டு குத்தாம தான் போறீங்களே ரசாவே. அட என்னத்த பச்சை குத்துறேன். ஆத்தாடி நாளா ஆடி வந்ததே இல்ல. அடுத்த மிருதங்காரே எப்படி பொம்பளை பிள்ளை? என்னது உங்களுக்கு? கலால புண்டா எந்த வயசுல கலால புண்டாகுது பாத்துக்க. வயசுங்க 60. அதானே பாத்துக்கிட்டா இருப்பாப்ல இல்ல. வச்சுக்கமா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. வச்சுக்கமா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சு. ஆல்ரவுண்டர்காரே நல்ல மனுஷன். ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களே. நீ எதிர்பார்க்க மாதிரி சொல்லுவாப்ல. போட சொன்னேன். என்னத்த முகரைய பார்த்து வாசிக்கிறீங்க? எதங்க பார்த்து வாசிக்கிறிய? அங்கிட்டு பாவப்பட்டது உட்காந்துருக்கு. போய் கிளப்பி விடு. என்ன பாக்குறாப்ல? இங்க பாருமா. ஆடி வந்தா என்னைய தானங்க பார்க்கணும். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அதான பாரு அசந்து போய் நின்னாளா. அதான அசந்து போய் நின்னாளா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. முடியாது. ஆமா. ஏய் நீ அந்த புள்ளை நீ இடிச்ச சரி அங்க இருந்து வா. சரியா அந்த புள்ளை நீ பெத்தது உண்மையா இருந்தினா ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்துக்க. பெத்தது உண்மைதானே? என்ன பெத்த போது பேண்டுட்டியா? ஏங்க வந்ததெல்லாம் சரி. அதனை இங்கே வந்து ஏறி உட்காருல. எதுலையா? புள்ளைய தூக்குறதுக்கு தானே இடுப்பு இருக்கு. புள்ளைய தூக்கலாம். உங்களை நான் தூக்கவா? என்ன அப்புறம் நானே தூக்கி வச்சிருக்கியா? அம்மா ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. நீ எத்தனை கிலோ வெயிட்? எதுக்குங்க? சும்மா தெரியாம தான் கேக்குறேன். 57 கிலோ இருப்பேங்க. முன்ன 37 கிலோ இருந்துச்சு 57 க்கு போயிடுச்சு. இல்ல அதெல்லாம் நான் அதுக்காண்டி கேட்கல. எத்தனை கிலோ? 57. நான் வந்து 70 கிலோ. எது கூட? உங்கள்ட்ட தான் கூட. இப்ப ஊருக்குள்ள ஒரு இளவட்ட கல் இருக்குது. சரி. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோவுக்கு மேல இருக்கும். சரி. அந்த கல்லை தூக்குறவங்க தான் ஆண்மகன் சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்ப நீ பெண்மகள்னு நீ நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும்? 53 கிலோ இருக்க பெண்மகள் நீ 70 கிலோ என்னைய தூக்குறது திறமை தானே? அப்ப இடுப்புல என்ன தூக்கு. உன்னைய தூக்கி அடுத்து இப்படியே போவேன். சரி அது போகட்டும். யாரு அம்மால நீங்க? என்னைய நீ தூக்க வேண்டாம். உன் கிலோ 53 கிலோ எடை கம்மி தானே? ஆமா. எங்க உன்னை நீனே தூக்கு பாப்போம். ஏங்க பேசுற பேச்சுங்க. யாங்க வாங்க. மொரேன ஒண்ணு இருக்கு. நான் எப்படிங்க தூக்குறது? உன்னை தூக்க முடியாது. கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? அதுக்கு தானே அறிவு இருக்காவா? சூடு சொரணை ஏதாவது இருக்கா? மானிங்கட்ட முட்டாவே. சோத்திங்க சோதிப்புல பீயதிங்கயா.
மாணிக்கிட்ட முட்டா போயா மொளகிட்ட உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு கண் பார்வை கம்மின்னு நினைக்கிறேன். ஏங்க அங்கிட்டு கையை நீட்டி சொல்றதுக்கு இங்கிட்டு கையை நீட்டி சொல்ற. அவங்களுக்கு ஏங்க அவங்கள நான் சொன்னா யார்ட்ட என்ன பத்தி எங்களை சொல்லுது? இல்ல உங்கள இல்லங்க அவரை திட்டுறது தானே என்ன திட்டுற? உங்களேங்க சொல்றேன். என்னைய திட்டுனியா? என்னதான் திட்டுனே? என்ன இதுக்கு திட்டுற? உன்னை தாண்டா இதுக்கு தாயா திட்டுனே? எதுக்கு நீ திட்டுனாலும் சரி. ஏங்க வந்து இப்ப சொல்றேன் நல்லா கேளு. இப்ப நான் சொல்றேன் நல்லா கேளு. வந்து நான் உன்னை என்ன பண்ணுனே? ஓபனா உடைச்சு பேசு. இடைஞ்சல் பண்ணீங்க. இடைஞ்சல் பண்ணனா? இந்த இடத்துல நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன்ல. சரி. யார கேட்டு நீங்க வந்தீங்க? என்ன உங்க அப்பா போடுறோடா? இல்ல உங்க அம்மா போடுறோடா? உங்க தாத்தா போடுறோடா? ஏ அண்ணன் தம்பி போடுறதா? ஓ மாமன் போடுறதா? ஓ மச்சான் போடுறதா? ஓ புருஷன் போடுறதா? இது யார் போட்ட ரோடு? இது அரசாங்கம் போட்ட ரோடு. ஆமா. போலாம் வரலாம்ல? எதுல போலாம் வரலாம்? இதுல போலாம் வரலாம்னா போயிட்டு வர முடியாது. அதையும் சொல்லிட்டேன். போன மாதிரி தான். ஏன் உள்ள போய் சீவ சமாதி ஆயிருமா? இல்ல இந்த புள்ள வந்ததுல இருந்து அவச்சொல்லாவே பேசுது. நான் இல்லங்க. இருமா ஒரு நல்ல பொம்பளை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு சமைச்சா நல்லா இருக்கா கேட்கணும். இப்ப நீ என்ன சொல்லணும்? இதுல போங்க வாங்க யாரு என்ன கேட்க போறா அப்படி நல்ல பொம்பளை சொல்லணும். ரோட்ட இங்க பாத்து பேசுங்க. இத பாத்து பேசுறீங்கனா? ஆமா ஆண்டவன் இந்த விரலை எதுக்கு படைச்சிருக்கான்? எதுக்கு? இங்க வாங்க நீ. எதுக்கு இந்த ஆட்ட ஆட்ற? ஆட்டி காமிச்சாதான் ரொம்ப பேருக்கு தெரியுது. எங்க சொல்லுங்க. இங்க சொல்லுமா. உனக்கிட்ட நான் என்னத்த பேசுறது? சொல்லுங்க. இத ஆட்டி காமிக்கிறேன்னு சொல்றீல. ஆண்டவன் இந்த விரலை எதுக்கு படைச்சிருக்கான்? இப்ப சொல்றேன் குறிச்சு வச்சுக்க. உள்ள விடுறதுக்கு. எது உள்ள டவுஸ் உடனே ஆசைப்படாத. உடனே ஆசைப்படக்கூடாது. உள்ள விடுறதுக்குனா இப்ப வீட்ல இட்லி சுடுறோம். வெந்திருச்சா வேகலையா பாக்குறதுக்கு இந்த விரல கொண்டே உள்ள விடுறோமா? முழங்கையை கொண்டே உள்ள விடுறோமா? இல்லங்க இந்த விரலான உள்ள விடுறோம். அப்ப இந்த விரல் எதுக்கு? ஓட்ட போடுறதுக்கு. உள்ள விடுறதுக்கு. இப்ப காலையில ஆமா காலையில 2 வடை ஒரு டீ அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க. இந்த உளுந்த வடைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வடையில ஓட்ட போட்டுருக்கும். அந்த ஓட்ட போடுறதுக்கு இந்த விரல கொண்டே உள்ள விடுவாங்களா? இல்ல வேற எதுவும் கொண்டே உள்ள விடுவாங்களா? இல்லங்க இந்த விரல தான் விடுவாங்க. அப்ப இந்த விரல் எதுக்கு? ஓட்ட போடுறதுக்கு. உள்ள விட. ஏங்க உள்ள விடாங்க? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். காலையில கம்பெனி டீ 2 வடை ஒரு டீ உண்டு. ஆமா. அது